அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நம்ம வாசிக்கிறதன் மூலமா, நம் திறமையை வளர்த்து கொள்வதன் மூலமாக, அதை தாண்டி நம் திறமையை பதிவு செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக, நம் திறமையை என்ன என்று கண்டுபிடிப்பதன் மூலமாக, சார் வில்லியம் வால்ட் அப்படின்னு த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்லாம் பாராட்டப்பட்டவர். மனநிலையில அவ்வளவு பெரிய விஷயங்கள் கொடுத்தவர். அவர் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும்ல, அந்த கிரியேட்டர் வந்து அப்பக்கப்ப எட்டி பார்ப்பாங்க. ஏதோ ஒரு கிரியேட்டர் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிரியேட்டரை சாகாம வச்சுக்கணும்ன்றாரு. நமக்குள்ள ஒரு ஓவியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். அந்த கிரியேட்டிவிட்டி வரும்போதே அதை பதிவு பண்ணிக்கங்கப்பா. உங்களுக்கான தளம் இருக்கோ இல்லையோ. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி என்னங்க ஆக போகுது, நான் என்ன மேடையில் போய் பாட்டா பாட போறேன், நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஆக போகுது, நான் என்ன போய் டான்ஸர் ஆக போறேன், எனக்கே கல்யாணம் ஆகி 2 குழந்தை ஆயிடுச்சு, இனிமே நான் டான்ஸ் ஆடி என்ன பண்ண போறேன், இப்படிலாம் நம்மளே சலிச்சுக்கிறோம்ல. நான் இனிமேல் போய் பேச்சாளர் ஆகி நமக்கு என்னங்க மேடை கிடைச்சிட போகுது, நான் கவிதை எழுதி யார் சார் வாசிக்க போறாங்க, இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. யாரு வாசிக்கிறதுக்காகவும் இல்லைங்க, நீங்க சந்தோஷமா இருக்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டர் வெளியே வர்றதுக்காகவாது அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளே இருங்கன்ற வில்லியம் வால்ட்ன்றார். இப்ப நம்ம பதிவு பண்ணிட்டே வரும்போது ஏதோ ஒரு வகையில அது தகுதியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா, இந்த பிரபஞ்சம் அதற்கான வாய்ப்பை கண்டிப்பான முறையில கொடுக்கும்ன்ற சார். இந்த கற்பனைன்றது ஒரு நேரத்துல தோன்றக்கூடிய ஒரு மின்னல், அதை பிடித்து நீங்கள் மின்சாரமாக சேகரித்து வைத்துக் கொண்டே வாங்கன்றார். சேகரிச்சுட்டே இருங்க. நீங்க எந்த வேலையினாலும் பார்க்கலாம், ஒரு அலுவலகத்துல ஒரு வேலை பார்க்கலாம், வெளியே ஒரு வேலை பார்க்கிறா இருக்கலாம், வீட்டை பராமரிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு திறமையாளர் இருக்காங்கல்ல, அந்த திறமையாளரை சாகடித்து விடாதீர்கள். ஏதோ ஒரு வகையில அந்த திறமையாளர்களுடைய கற்பனை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு புத்தகம் படித்தால் கூட, அவர் சொல்றாரு, ஒரு புத்தகம் படித்தால் கூட அதில் உங்களுக்கு பிடித்த வரியை ஒரு கோடிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தோணும்ல. ஒரு கவிதையை படிக்கிறோம், இந்த கவிதையை இப்படி எழுதிருக்கலாம்ல, நமக்கு ஒண்ணு தோணும்ல, அதை எழுதி வச்சுக்கங்கன்றார். ஒரு புத்தகத்தை படிச்சு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டே வாங்க, என்னைக்காவது ஒரு நாள் இது பயன்படுன்றாங்க. சார் இத இளையராஜா சார் சொல்றாருங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, பேட்டியில இளையராஜா ஐயாட்ட கேட்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 படம்லாம் நீங்க கம்போசிங் பண்ணிருக்கீங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7-8 பாட்டெல்லாம் நீங்க கம்போசிங் பண்ணிருக்கீங்களே, எப்படி இது சாத்தியமாச்சுன்னு. அவர் சொல்றாரு, சில பாடல்கள் வந்து அந்த நேரத்துல தோணும், சில பாடல்கள் வந்து இந்த சிச்சுவேஷனை நான் ஏற்கனவே மனதுல வச்சு அதுக்கான மியூசிக் நோட்ஸ் போட்டு வச்சிடுவேன், இவங்க சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனோட அது ஒத்து வரும், நான் அதை எடுத்து அப்படியே கொடுத்துருவேன். அப்படி வீட்டுல சும்மா இருக்கிறப்ப முதற்கொண்டு இவரா ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு நோட்ஸ் எழுதி வைப்பாராம் சார். நோட்ஸ் எழுதி வச்சு இவங்க சொல்லும் போது அந்த நோட்ஸோட இது சரியா இருந்ததுன்னா அப்படியே கொடுத்துடுறது. அப்படியா ஒரு சிந்தனையாளராக இருந்திருக்காரு. வைரமுத்து ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க. இதே மாதிரி வைரமுத்து ஐயா ஒரு பாட்டு எழுதி கிட்டத்தட்ட 12 வருஷம் அந்த பாட்டை வந்து எங்கேயுமே கொண்டு போகாம இருக்கு. 12 வருஷம் அந்த பாட்டு அவர்கிட்ட எழுதின கவிதை. திடீர்னு ஒரு நாள் ஏஆர்ஆர் சார் போன் அடிக்கிறார், நாளைக்கு காலையில மியூசிக் கம்போசிஷன், எனக்கு உடனே ஒரு பாட்டு வேணும்ன்றாரு. உடனே ஒரு பாட்டு, இப்பயே ஒரு பாட்டு வேணும்ன்றாரு. நாளை காலையில மியூசிக் கம்போசிஷன், உடனே ஒரு பாட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இரவோடு இரவா அந்த பாட்டு எடுத்து கொடுக்குறாரு. இது 12 வருஷமா வச்சிருந்த பாட்டை எடுத்து கொடுக்குறாரு, இரவோட இரவா கொடுக்குறாரு. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு நாள் நைட்ல எப்படி சார் எழுதுனீங்க, இது 12 வருஷமா இருந்த பாட்டு. அவர் சொல்றாரு, 12 வருஷமா என் கையில இருந்த பாட்டு, ஒரு நாள் நைட்ல எப்படி சார் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு தான் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு அப்படின்ற அந்த பாட்டை வந்து எழுதியிருந்தாராம். அப்படி நம்ம கிட்ட எப்பெல்லாம் என்னென்ன விஷயம் தோணுதோ அப்பெல்லாம் அதை அப்பப்ப எடுத்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்வாங்க. அப்பப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பான்னு வாலி அவர்கள் சொல்றாரு. படகோட்டி படத்துல முதல் பாட்டு எழுதிடுறாங்க. சரவணா பிலிம்ஸ்ல போய் அவர் முதல் பாட்டு, பிரகாஷ் ராவ் சார் அங்க டைரக்டரா இருந்தவர், எம்எஸ்வி ஐயாலாம் வந்திருக்காங்க. முதல் பாட்டு என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனான் அப்படின்ற பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க, வாலியை கூப்பிடுங்கப்பா, இன்னொரு பாட்டு அவர் எழுதட்டும் பான்றாங்க. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே கதையெல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னொரு பாட்டு அவரே எழுதட்டும், அவரை கூப்பிட்டு எழுத சொல்லுங்கன்றாங்க, உடனே எழுதி கொடுங்கன்றாங்க. இப்ப வாலி வந்து உடனே எழுதணும். அப்ப உடனே எழுதினா தான் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. தாங்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு மைண்ட்ல இருந்த அந்த பாடலை அப்படியே ரீகலெக்ட் பண்றாரு, அப்படியே எழுதுறாரு. வாலியே அதை சொன்னாங்க,
வாலி அவருடைய எழுத்துல எழுதியிருக்காரு. என்கிட்ட ஏற்கனவே அந்த பாட்டு நான் கவிதையில எழுதி வச்சிருந்தேன். அவங்க சொல்றதுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் சரியா இருந்தது. அப்படியே எடுத்து எழுதுனாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்ற தத்துவ பாடல் இவர் ஏற்கனவே எழுதி வைத்த கவிதை. மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லைன்னு சமத்துவத்தை பற்றி இவர் எழுதி அந்த கவிதையை அப்படியே அங்க கொண்டு போய் கொடுக்கிறாரு. எம்எஸ்வி ஐயா டியூன் போடுறாங்க, பாட்டு பயங்கர ஹிட் ஆகுது. அப்படி எப்ப நமக்கு வாய்ப்பு வரும்னே தெரியாது சார். நமக்கு வாய்ப்பு வரும்னு நம்பி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டரை வெளியே கொண்டு வந்து உங்களுக்குள்ள தோணக்கூடிய அந்த மின்னலை ஒரு மின்சாரம் ஆக்கி பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். பிக்காசோ அவர்கள் சொல்றாரு, ஓவியர் பிக்காசோ அவர்கள் அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்றாரு, பிக்காசோவினுடைய ஓவியம் தான் எனக்கு வேணும்னு வாங்குறாரு. அவருக்கு என்னன்னா ஒரிஜினலான ஓவியமானு அது தெரியணும். இப்ப பிக்காசோவினுடைய அசிஸ்டண்டா இருந்தவர் சொல்றாரு, இது ஒரிஜினல் தாங்க, எனக்கு தெரியும், கையெழுத்து இருக்கு, இந்த ஓவியம் வரைகிறப்ப நான் தான் அவருக்கு உதவியாளராகவே இருந்தேன், எனக்கு தெரியுது ஒரிஜினல் தான். அப்படியும் அந்த செல்வந்தருக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகல, இது ஒரிஜினலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரிஜினல் தான் சார், எனக்கு தெரியும் சார், நான் தான் சார் இது கூட இருந்தேன், இவர் வரைகிறப்ப நான் தான் சார் கூட இருந்தேன்றாரு அவரு. இல்ல நான் பிக்காசோட்டே போய் கேட்கணும் அப்படின்னு அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போறாங்க. பிக்காசோட்ட போய் கேட்கறாங்க, இது ஒரிஜினலா, இது ஒரிஜினலான்னு கேட்கறாங்க. பிக்காசோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இது ஒரிஜினல் கிடையாது, இது வந்து போட்டோ காப்பி அப்படின்றாரு. போட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ், போட்டோ காப்பி அப்படின்றாரு. உதவியாளருக்கு அதிர்ச்சி, சார் நான் தானே சார் இருந்தேன் நீங்க வரைகிறப்ப, இது நீங்க வரைகிறப்ப நான் இருந்தேனே அப்படின்னு. பிக்காசோ வந்து இன்னொரு அறைக்கு கூட்டு போறாரு. அந்த அறை ஃபுல்லா முழுமைப்படாத ஓவியங்கள், ரஃப் ஸ்கெட்சா போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி ரஃப் ஸ்கெட்சா அவர் நிறைய போட்டு வச்சிருக்காரு. இப்ப பிக்காசோ சொல்றாரு, இந்த ரஃப் ஸ்கெட்ச் இருக்குல்ல, இதுதான் ஒரிஜினல், இதுதான் என் மனதுல தோன்றக்கூடிய ஒரிஜினல். நான் எப்பெல்லாம் என் மனதுல என்னெல்லாம் கற்பனை வருமோ நான் ரஃப் ஸ்கெட்சா போட்டு வச்சுப்பேன். ஏதாவது ஒரு கம்பெனில வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓவியம் வேணும்னு கேட்பாங்க, எந்த ரஃப் ஸ்கெட்சோட அது பொருந்துதோ அதை அப்படியே எடுத்து அதை நான் முழுமைப்படுத்தி கொடுப்பேன். அப்ப எது ஒரிஜினல்னா இந்த ரஃப் ஸ்கெட்ச் தான் ஒரிஜினல், இதெல்லாம் போட்டோ காப்பி, முழுமை அடைந்ததெல்லாம் போட்டோ காப்பி. என்னுடைய வெற்றிக்கு பெரிய காரணம், எப்பொழுதெல்லாம் எனக்கு சிந்தனை தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ரஃப் ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிட்டே வருவேன். அதனால முழுமை அடையக்கூடிய ஓவியத்திற்கு எனக்கு எளிமையாக இருந்ததுன்னு பிக்காசோ அவர்கள் சொன்னாராம். அப்படி எப்பெல்லாம் நமக்கு தோணுதோ, எப்பெல்லாம் நமக்கு சிந்தனை வருதோ அதை மின்சாரமாக்க கற்றுக்கொள்ளணும். பாறைக்குள்ளே நீரும் சுரக்கும், புதர் காட்டுக்குள்ளே பாதை இருக்கும், தேடி பார்த்தால் திசைகள் கிடைக்கும், திறக்காத கதவை நம் திறமை உடைக்கும். நம் திறமை என்ன என்று கண்டறிந்து அதை எப்பொழுதுமே பதிவிட்டுக் கொண்டே வாருங்கள். நீங்களும் கலைஞர் தான். நன்றி.